Watching videos without subscribing our channel is injurious to us மற்றும் உயிரை கொல்லும். Hi hello friends. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Intel PC build 30000 ரூபாய்க்கு ஒரு Intel PC build எப்படி பண்ணலாம், அதுவும் இந்த 30000 ரூபாய் பட்ஜெட்ல என்ன மாதிரி பண்ணலாம், என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த PC யாருன்னா Intel லவர்ஸ்க்கு. நான் ஏன் இப்படி யூஸ் பண்ண மாட்டேன், Intel மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், Intelோட ஃபேன் பாய் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த PCயை கன்சிடர் பண்ணலாம். மித்தபடி இந்த PCயை கன்சிடர் பண்ணாதீங்க. சரி ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். நான் பாலா சரவணன், வணக்கம் and welcome to What's This. ஃபர்ஸ்ட் நம்ம அதிகமா பிரெஃபரன்ஸ் கொடுக்கிறது இந்த ப்ராசஸருக்கு தான். இந்த PC build கைட்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கிற ப்ராசஸர் Intelோட i3 9100F. இந்த ப்ராசஸருக்கு 4 கோர் 4 த்ரெட் இருக்கு. இந்த ப்ராசஸரோட பேஸ் ஃப்ரீக்வன்சி அதாவது பேஸ் கிளாக் 3.6 GHz and boost clock 4.2 GHz. இந்த ப்ராசஸரோட கேட்ச் மெமரி 6 MB. தென் இந்த ப்ராசஸர்ல இருந்து ஜெனரேட் ஆகிற ஹீட் அதாவது TDP வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நான் டெடிகேட்டட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டன்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. தென் இந்த ப்ராசஸர்ல இருந்து 65 வாட்ஸ் ஹீட் ஜெனரேட் ஆகும். இதை கூல் பண்றதுக்கு ஸ்டாக் கூலர் அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸர் டூயல் சேனல் DDR4 2666 MHz RAM சப்போர்ட் பண்ணும். தென் இதோட பிரைஸ் 6150. இந்த ப்ராசஸர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்காக. நெக்ஸ்ட் நம்ம போக போறது மதர் போர்டு. தென் இந்த பில்லுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது Asus Prime H310M. இது ஒரு மினி ATX மதர் போர்டு. தென் இன்டெல்ல 8th ஜெனரேஷன் and 9th ஜெனரேஷன் ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மதர் போர்டு. அதே மாதிரி DDR4 2 RAM ஸ்டிக்ஸ் நீங்க இதுல போட்டுக்கலாம். அப் டு 32 GB இது சப்போர்ட் பண்ணும். இதுல உங்களுக்கு 4 SATA போர்ட் வரும், அதுவும் 6 Gbps ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடோட. தென் இந்த மதர் போர்ட்ல உங்களுக்கு 3 டெம்பரேச்சர் சென்சார் இருக்கு. அது போக கனெக்டிவிட்டிக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மதர் போர்ட்ல ஆடியோ ப்ராசஸ் பண்றதுக்காக Realtek AL8878 அதுவும் ஹை டெஃபினிஷன் ஆடியோ ப்ராடக்ட் இதுல யூஸ் பண்றாங்க. இதுல உங்களுக்கு Realtek ஆடியோ டிரைவர்ஸ் தென் இந்த மதர் போர்டுக்கு ஒரு யூட்டிலிட்டிஸ் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டாலா வந்துடும். இல்லைன்னா நீங்க நெட்ல கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். வேற எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் நீங்க டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இல்ல எனக்கு ஆக்சஸ் கம்பெனி வேணாம் அப்படின்னா MSI B365M மதர் போர்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த மதர் போர்டோட பிரைஸ் 4400. கொடுக்குற இந்த 4400 ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்தான மதர் போர்டுனே சொல்லலாம். தென் இந்த ப்ராசஸரை மதர் போர்டை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு RAM சூஸ் பண்ணணும். இங்க நான் யூஸ் பண்ண போற RAM XPG GAMX D30. இது ஒரு 8GB DDR4 RAM. இதோட கிளாக் ஸ்பீட் 2666 MHz. இல்லப்பா எனக்கு நீங்க 16GB RAM வேணும்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி RAM சூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த RAMோட லேட்டன்சி ரேட் 16:18:18. இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோல இதோட லேட்டன்சி ரேட் இருக்கு. மீன்வைல் ஓவர்ஸோட கம்பேர் பண்ணா இது அட்மோஸ்ட் காம்பீட் பண்ண ஒரு நல்ல காம்படிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கொடுக்குற இந்த பிரைஸ்க்கு இந்த RAM ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் கொடுக்கும். எதுக்கு அப்படின்னா கோர்சர் RAMக்கு. இந்த RAMல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த RAMக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்க உங்களோட வெப்சைட்ஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம். தென் இந்த RAMோட பிரைஸ் 2900. RAMோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்காக. தென் ஒரு முக்கியமான விஷயம், போன வீடியோக்கான டாப் கமெண்ட்ஸ். நம்ம RAM, ப்ராசஸர் அண்ட் மதர் போர்ட் சூஸ் பண்ணியாச்சு. இது எல்லாமே டிரைவ் பண்றதுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வேணும். ஏன் அப்படின்னா நம்மளோட டிஸ்பிளே அதில் தான் வரும். ஆல்சோ இந்த டிஸ்பிளே யூனிட்டுக்காக ஏகப்பட்ட கிராஃபிக்ஸ் கார்டு மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இந்த பில்டில் நான் யூஸ் பண்ண போகிறது NVIDIA GeForce GTX 1650 4GB கிராஃபிக்ஸ் கார்டு இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு 4GB மாடியூல். இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் உங்களுக்கு 2 HDMI போர்ட் அண்ட் ஒரு டிஸ்பிளே போர்ட் கொடுக்குறாங்க. இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட பூஸ்ட் கிளாக் 1060-65 MHz. எல்லா கிராஃபிக்ஸ் கார்டுலையுமே கூடா கோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுல 896 கூடா கோர்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன கூடா கோர்னா என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அது டெடிகேட் நான் ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். கண்டிப்பா நான் போடுறேன். அதுக்கான ப்ராசஸ் நான் போய்கிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் அந்த வீடியோ வெளியே வந்துடும். தென் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் 75 வாட்ஸ் TDP ஜென்ரேட் ஆகும். அதுவும் என்ன கண்டிஷன்லனா நீங்க அந்த கிராஃபிக்ஸ் கார்டை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த 75 வாட்ஸ் TDP ஜென்ரேட். நீங்க இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் உங்க வீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படின்னு தானே கேக்குறீங்க? டாக்லி ஆட்டோமேஷன்ஸ் இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. தமிழ்நாடு காலேஜ் பசங்களால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட
டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆல்சோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஆகும் மித்தபடி 75 வாட்ஸ் டிவி ஜெனரேட் ஆகாது. தென் இதோட ரேட் 10,750. ப்ராசஸரோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. கிராஃபிக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்காக. இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு, ப்ராசஸர், மதர் போர்ட், ரேம் இதெல்லாம் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இவங்க எல்லாருக்குமே பவர் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ண போகிறது கூலர் மாஸ்டரோட MWE 450 வாட்ஸ் பவர் சப்ளை. இது ஒரு நான் சர்டிஃபிகேட்டட் PSU. இந்த PSU இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரீசன் என்னன்னா, இதோட பட்ஜெட். நீங்கள் இந்த 450 வாட்ஸ் போட்டுக்கலாம், இல்லை 550 வாட்ஸும் போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பில்டுக்கு நம்ம 450 வாட்ஸே போதுமானது. இல்லைப்பா நான் அதிகமாக செலவு பண்ணேன் அப்படின்னா அது உங்களோட இஷ்டம், நீங்கள் வேறு PSUஸ்க்கு போய்க்கலாம். பிகாஸ் டெஸ்க்டாப் அப்படிங்கிறது ஃபுல்லுமே நீங்கள் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி பில்ட் பண்ணுறது தான் இந்த டெஸ்க்டாப். இது லேப்டாப்ஸ் கிடையாது. தென் இந்த PSUட ப்ரைஸ் 2400. ஓகே, இப்போ இந்த காமெண்ட் எல்லாமே இருக்குது. பட் மெயினாக நம்ம மறந்து போயிட்டோம். அது என்னன்னா ஸ்டோரேஜ். கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மாடியூல் தேவை இல்லையா? ஸோ நாங்கள் யூஸ் பண்ண போகிற ஸ்டோரேஜ் என்னன்னா, ஏடோட ஒரு SSD, ஒரு 240GB SSD பேர் பண்ண போறேன். நீங்க இந்த SSD தான் யூஸ் பண்ண நான் சொல்ல வரல. நீங்க சீகேட், சாம்சங் இல்ல வேற எந்த SSD வேணாலும் நீங்க இது கூட பேர் பண்ணிக்கலாம். இங்க நான் ஏன் SSD யூஸ் பண்றேன்னா, பூட் டைம் அண்ட் நீங்க ஒர்க் பண்ற அந்த ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஹார்ட் டிஸ்க் கம்பேர் பண்ணோட SSD ரொம்ப நல்லது. இது ஒரு SATA SSD. தென் இந்த SSDயோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் 0 டிகிரி டு 85 டிகிரி செல்சியஸ். இந்த SSDயோட ரீட் ஸ்பீட் 520 Mbps அண்ட் இதோட ரைட் ஸ்பீட் 450 Mbps. இந்த SSDக்கு உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி தராங்க. இந்த PC காம்போனன்ட்ஸ் அண்ட் வேற எந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்க்குமே எப்படி வாரண்டி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். SSDயோட பிரைஸ் 2150 இருந்து 2500 வரைக்கும் வேரி ஆகலாம். தென் இந்த காம்போனன்ட் சூஸ் பண்ணியாச்சு. இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு கேபினெட் வேணும் இல்லையா? ஸோ இங்கே நான் யூஸ் பண்ண போகிற கேபினெட் ஆன்டெக்கோட BSK 400B. இந்த கேபினெட் ஒரு மிட் டவர் கேபினெட். இந்த கேபினெட் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னா, பின்னாடி நீங்க லிக்விட் கூலிங் வச்சு மாட்டிக்கலாம். இந்த மதர் போர்ட் தாராளமாக இந்த கேபினெட்ல ஃபிட் ஆகும். ஆல்சோ உங்களுக்கு கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். தென் இந்த கேபினெட்ல ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இதுல RGB கிடையாது. எஸ், உங்களுக்கு RGB வேணும்னா நீங்க வேற கேபினெட்ல இந்த ரேட்டுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதோட நல்ல கேபினெட்ஸ் நிறைய இருக்கு, அதை வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேபினெட் நீங்க போதும்னு தோணுது, அதனால நான் இந்த கேபினெட்டை இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேபினெட்டோட பிரைஸ் 2200. கேபினெட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்காக. உன்னை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நண்பா, பிரைஸ் ஏறது இறங்குறது எங்க கையில இல்லை நண்பா. பிரைஸ் ஃப்ளக்சுவேட், இது எப்படி வேணாலும் மாறலாம். அது இந்த கொரோனா சிச்சுவேஷன் அப்படிங்கிறதால எக்குத்தப்பா பிரைஸ் ஏறி இருக்கு. இந்த காம்போனன்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட காம்போனன்ட்ஸ்க்கு எக்குத்தப்பா இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபோன் கேஸ் வாங்கினேன். அந்த ஃபோன் கேஸ் நான் பார்க்கும்போது 1000 rupees இருந்துச்சு. நெக்ஸ்ட் 2 வாரம் 3 வாரம் வெயிட் பண்ணி வாங்கலாமேன்னு பார்த்தேன். பட் அந்த ஃபோன் கேஸோட பிரைஸ் 1500 கிட்ட போயிடுச்சு. இந்த மாதிரி தான் கொரோனா எல்லாருமே அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் மட்டும் எங்க கையில இல்லை நண்பா. ஸோ தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த PC பில்ல யூஸ் பண்ண பார்ட்ஸ் அண்ட் பிரைஸ் உங்க டிஸ்பிளேக்காக. இந்த PCல கேமிங் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ், இதுல கேமிங் விளையாடலாம். அதுவும் லோ கிராஃபிக் செட்டிங்ஸ் வச்சு ஹையர் அண்ட் கேம்ஸ்லாம் நீங்க விளையாண்டுக்கலாம். மித்தபடி இது லோயர் அண்ட் கேம்ஸ்லாம் ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணும். இதில் அடிஷனலாக ஹார்ட் டிஸ்க் சேர்க்கல. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஹார்ட் டிஸ்க் சேர்க்கல அப்படின்னா எனக்கு 30,000 வரும். சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு 32,000 34,000 கிட்ட போகும். ஸோ ஹார்ட் டிஸ்க் சேர்த்துக்கிறதும் சேர்க்காததும் உங்களோட இஷ்டம் தான். பட் இதில் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் எதை பற்றி வீடியோ போடலாம்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க ஒரு ஃபேன் பாயா, ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். Until then, bye. Signing off, Bala Saravanan.